என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு காலத்துல பெரும் கூட்டணியின் தலைவனாக இருந்த திமுக இன்று தன் கூட்டணி கட்சிகளை இழந்து திகைத்து நிற்கிறது. பெரும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, இது திமுக எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அக்னி பரீட்சை. என்ன நடக்கிறது என்று ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். தேர்தலுக்கு முன் 13 கட்சிகளை அரவணைத்து மதச்சார்பற்ற கூட்டணி என்று மார்தட்டிய திமுகவுக்கு தேர்தல் முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கு. ஆனால் உண்மையான அதிர்ச்சி தேர்தலுக்கு பிறகுதான் நிகழ்ந்திருக்கு. எப்போதுமே திமுகவின் பலமாக இருந்த காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் இன்று விஜயின் தாவேக்கு பக்கம் பாய்ந்து விட்டன. எஞ்சியிருக்கும் இடதுசாரிகள் மட்டும்தான் ஏதோ ஒரு ஆதரவை அளிக்கிறாங்க. இது ஏன் நடந்தது? முதலமைச்சர் விஜய் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவதாக கூறியது பழைய கூட்டணி கட்சிகளை எளிதாக ஈர்த்து விட்டது. திமுக கட்டமைத்த அந்த பிரம்மாண்டமான கூட்டணி இன்று உடைந்து சிதறிவிட்டது. இது வெறும் கூட்டணியின் முடிவு அல்ல, திமுகவின் செல்வாக்கு சரிந்ததற்கான அறிகுறி. இன்றைய அரசியல் வீதி பிரச்சாரங்கள்ல இல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுகள்லையும் யூடியூப் கண்டென்ட்டுகள்லையும் இருக்கு. இதை விஜய் மிக சரியாக உணர்ந்து கொண்டார். இளைஞர்கள், பெண்கள், முதல்முறை வாக்காளர்கள் என பெரும் கூட்டம் இன்று தாவிகாவின் மீதும் விசில் போன்ற அமைப்புகளின் மீதும் கவனம் செலுத்துகிறது. திமுகவும் தங்களை மாற்றிக்கொள்ள பார்க்கிறது. ஆனால் பல தலைமுறைகளை கடந்த ஒரு கட்சிக்கு இந்த இன்ஸ்டா அரசியல் சவாலை உடனே ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. ஊடக வெளிச்சம் முழுவதையும் விஜய் தன் பக்கம் திருப்புவதால் அதை எதிர்கொள்ளவே திமுக திணறி வருகிறது. திமுகவுக்கு இன்று ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் இதுதான். மாறி வரும் தலைமுறையின் மனநிலையை மாற்ற முடியுமா? சரி, வெளியில தான் இப்படி என்றால் கட்சிக்குள் அது இன்னும் மோசமான நிலை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனித்த தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டாலும் அவருக்கு பின் உதயநிதி ஸ்டாலினின் தலைமை குறித்து கட்சிக்குள் ஒரு மெல்லிய அதிருப்தி நீடிக்கிறது. சபரீசனின் பின்னணி நகர்வுகள் மூத்த தலைவர்களுக்கு ஒருவித உறுத்தலை தருகிறது. இதற்கிடையில கனிமொழி அவர்கள் அதிகாரத்தை தேடி தீவிரமாக செயல்படுகிறார். ஒரே குடும்பம் கட்சி ஆளுவதா என்ற கேள்வி சாதாரண மக்கள் மட்டுமல்ல, கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடமிருந்தே கலக்க குரலாக மாறத் தொடங்கி உள்ளது. ஜெயலலிதா போல தனித்து நின்று வெற்றி பெறும் பலம் விஜய்க்கு இருக்கிறதா என்பது ஒருபுறம் இருக்க, திமுக தன்னைத்தானே சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. 2029 மக்களவை தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. கட்சி கட்டமைப்பு, கூட்டணி நிலைப்பாடு, தலைமை வாரிசு அரசியல் என பல சிக்கல்களை முறியடித்து திமுக மீண்டு வருமா? அல்லது அதிகாரத்தை இழந்த திமுக நீண்ட வனவாசத்தை தொடங்க போகிறதா? தமிழக அரசியல்ல அடுத்த 4 வருடங்கள் வெறும் ஆட்சி காலம் அல்ல, இது ஒரு மாபெரும் அரசியல் சதுரங்கம். திமுக தப்பிக்குமா? விஜய் ஆட்சி செய்வாரா? காலம் பதில் சொல்லும். திமுகவின் இந்த சரிவுக்கு எது காரணம்? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.